நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. நேத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் ரியாக்ஷன் வீடியோ எடுத்திருந்தேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபிளாஷ்பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு வீடியோடா அது. ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இது பகவந்த் கேசரியா இல்ல என்ன படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. தயவு செஞ்சு இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா மட்டும் இருக்க கூடாதுடா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நான் ஒரு அணிலா மாற போறேன். அனில் மூட் ஆக்டிவேட்டட். வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. சரி வெயிட் பண்ண, எப்படியும் நம்ம தளபதி வருவான்னு. அப்பதான் ஒரு ஃபோன் கால். கேள்விப்பட்டிருக்கியா? வித்தனமா இருக்குடா. அந்த யானை வந்துச்சு பாருங்க, இது வந்து கட்சி கொடியில உள்ளது. என்னடா இது சம்பவமா இருக்கும் போலியே. யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, தளபதியோட ஃபேன்ஸுக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த கட்சியில உள்ள தொண்டர்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும். இதை நான் இங்க பாத்துருக்கனே. இது பகவந்த் கேசரியோட செட்டு தானே அது? ஏதோ ஒரு ஃபைட் சீன் வருமாடா அதுல. அந்த ட்ரக்னா பறந்து அப்படியே பாலையா வருவாரு. கடவுளே, பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? இது ஒருத்தவனுக்கு நான் கால் பண்ணு, இந்த ட்ரெயிலர் பார்த்து ஒருத்தன் கால் பண்ணும். அவன் இருக்கா அங்க, இந்நேரம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மாலிக் கேசரி தானா? இது பெருமையா போட்டுக்கனா என்ன? சரி சரி இது பார்க்கலாம். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? ஆனா என்னதான் பகவந்த் கேசரியா இருந்தாலும் நல்லா இருக்கு. ஏதோ பகவந்த் கேசரி கேசரிய காட்சி கத்திரியா கிண்ட போறது அவங்க, பார்க்க போறது நம்ம தளபதி பண்றது கேசரி. ஐயோ, இதத்தானடா நான் வேணாம் நினைச்சேன். கடைசியா நம்மளையும் பகவந்த் கேசரி அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இல்ல பகவந்த் கேசரியா இருந்தா நல்லா இருக்கும்டா. வினோத்தோட ஸ்டைல் நல்லா இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா தின்னு பாரு, அட்லீஸ்ட் நக்கியாது பாரு. யாரா தின்னு பாருங்கடா, இல்லாட்டி எனக்கு பைத்தியமே புடிச்சிடும். எனக்கு நார்மலா வேண்டாம். பாருங்க கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. மதன் கௌரிடா. மதன் கௌரி தானே அது? நீயானா இந்த சினிமால வருது? நீயானது விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. மதன் கௌரி என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. ஆனா மதன் கௌரிக்கு இந்த படத்துல ஒரு ரோல் இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மைதான் போல. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. ஓ, இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா? நல்லா இருக்குடா. தொண்டர்கள் கொந்தளிப்பாங்களே. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப திரும்பி போற ஐடியாவே இல்லையா சொல்லிட்டாங்க. I am coming. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. ஆஹா,
பயங்கரமான சீனா இருக்கே. டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க போல. ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல பகவந்த் கேசரி ரீமேக் பண்ற அளவுக்கான தமிழ் சினிமால கதை இல்ல. அதுவும் தளபதியோட லாஸ்ட் படத்துல. கேசரி தான் ப்ரோ. ஆமா எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. தலைவர் நின்னானா அது பிரியாணி ஆகும். பகவந்த் கேசரி ஒரு நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? அதுல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. உண்மையா சொல்றேன், அதுல லாஜிக் இல்லாத நிறைய சீன்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் அது ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி தான். தயவு செஞ்சு பகவந்த் கேசரி படத்தை மட்டும் யாரும் பாத்துறாதீங்க. இல்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். நீங்க தியேட்டர்ல ஃப்ரெஷ்ஷா போய் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு சரி. என்ன பொறுத்த வரைக்கும் ஹச் வினோத் மேல இருக்கிற நம்பிக்கைலாம் எனக்கு வலிமை படத்திலே முடிஞ்சிருச்சு. அடுத்து துணிவு வந்துச்சு, அதுல மொத்தமா போயிடுச்சு. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் மாதிரி இருக்கும், அதுல வந்துட்டு நம்ம ஆளு வேற லெவல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா பகவந்த் கேசரி தான் கிண்டி வச்சிருக்காங்க. ஒருவேளை ரீமேக் தான். அது என்ன ஒருவேளை ரீமேக் தான். பயப்படாதடா, நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது, பாஸ் மார்க். ரீமேக்கா இருந்தா கூட ஹச் வினோதோட இன்புட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அதை பத்தி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. அரசியலுக்கு வரீங்க. ஆனா ஒரு டயலாக் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ப்ரோ ஐ டோன்ட் கேர். இப்ப எல்லாருமே சொல்லலாம்டா அந்த டயலாக். பகவந்த் கேசரியா இருந்தா என்ன, ப்ரோ ஐ டோன்ட் கேர். ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பகவந்த் கேசரியா இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்க தவிர மத்தபடி ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. உண்மையா சொல்லித்தானே அவனோட தம்பி. ஒரு கமர்ஷியலா ஹிட் ஆகும் இந்த படம். இந்த ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். முக்கியமா தளபதியோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தொண்டர்களுக்கும் வேற லெவல் ப்ரோ. ட்ரைலருக்கே எப்படினா படம் ஃபர்ஸ்ட் லுக் எப்படி ப்ரோ இருக்கும் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. தேட்டர் அப்படினா இப்படி கிழிச்சுறோம் ப்ரோ. தேட்டர் இப்படி கிழிச்சுறாங்க. வர அரசியல் இருக்காரா, அது ரிலேட்டடா நிறைய டயலாக்ஸ் வருது, நிறைய சீன்ஸ் வரும் போல. அது தியேட்டர்ல பார்க்கும்போது பிளாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாவே தளபதி படங்கள்ல பொலிட்டிக்கல் டயலாக் இருக்கும். ஆனா இந்த படத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியுது வெளில. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்கும், அப்பதான் நாடகம் சூடு பிடிக்கும். தூள் கலப்பிடலாம். பகவந்த் கேசரி படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி தான். அதுல பாலையாவோட ஓவர் பில்டப்பான டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த நோலாஜிக் சீன்ஸா இருக்கட்டும். சும்மா பணம் இருக்குன்னு உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. அதுதான் அந்த படத்தை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாத்துச்சு. மத்தபடி ஸ்டோரி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்டு வேற வாங்கியிருக்கு. सर्वश्रेष्ठ तेलुगु फिल्म के लिए फिल्म भगवंत केसरी का चयन किया गया है. இதெல்லாம் நாங்க சேர்ப்போம். இப்ப என்னென்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நாங்க சேர்த்துட்டு இருப்போம். நான் நம்புறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லனா விட்டுருங்க. ஆனா நீங்க அந்த பகவந்த் கேசரி படத்தை மட்டும் பார்க்கலினா, அப்படி ஒரு படம் இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த ட்ரைலரை பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்ததுனால எல்லாமே ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி பார்க்கலாம், படம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த பகவந்த் கேசரியோட ஸ்டோரியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹச் வினோத் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல படமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு படமா கொடுத்துருக்காருன்னு நம்புவோம். கொடுப்பாருங்க நம்புவோம். அதுவும் ரோபோட்னா வேற வருது, அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். மூஞ்சே சரியில்லை. ரங்கா நீ பாப்பா. இப்படி வந்துடக்கூடாது. எவனாவது வந்துட போறான், பேசாத. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துட போறான். அடுத்து ஒரு சில மீம்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். கேசரி செம்மையா சமைக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாங்க. செம்மையா எடிட் பண்ணிருக்காங்கடா. பிளாஸ்ட் தான். அங்க ஒரு ஹச் வினோத், ஒரு அனிருத், இன்னைக்கு ஒரு புடி விஜயா. செம்மையா இருக்குடா, செம்மையா இருக்கு. கேசரியில நெய்யை ஊத்தி முந்திரிய பிணைஞ்சு அடிடா. வேற லெவல்டா. கேசரியா இருந்தா என்ன, அல்வாவா இருந்தா என்ன, பிணைஞ்சு அடிப்போம். அது பகவந்த் கேசரின்னு நினைக்கிறேன். ஐயோ அவ அதையும் சாப்பிடுறாடா. ஐயோ இத வேற சொல்லிட்டு இருந்தாங்கடா. ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது ஜெமினில தான் பண்ணிருக்காங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல ஃபேக்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலே ஏஐ தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டாவது போட்டுக்கலாம்டா, கிராப் பண்ணி கூட போட்டுக்கலாம்டா. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க.
சொல்லுங்க இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆடணும். வாங்க உனக்கு தான் தெரியும். கேசரின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பிடஞ்சு அடிக்க வேண்டியதான். என்னென்னமோ நினைச்சுனடா. கண் கலங்க வைக்காதீங்க. ஃப்ரேம் பாருங்க ஜி. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. எப்பா இது தரமான ஃப்ரேம்டா. இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. வெறித்தனமா இருந்துச்சு. உண்மையா தியேட்டர்ல பார்க்கும்போது பிளாஸ்ட் தான் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. ஒரு ஃப்ரேமும் நெருப்பு மாதிரி இருக்கு சார். உண்மையாவே ஃபயரா தான்டா இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிருக்காங்க. அந்த புல்லட்ல வர ஃப்ரேமா இருக்கட்டும், மேக்கிங்கா பார்க்கும்போது நல்லாவே எடுத்திருக்காங்க. கேசரி தான், அதனால பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. சரிடா அதை அடிக்கடி சொல்லாதா. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ஹலோ ஆண்டி என்ன? ஹலோ 30+ மாதிரி இருக்கு. அங்கங்க கிரே ஹேர் கூட தெரியுது. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? தயவு செஞ்சு இந்த சீனை மட்டும் வச்சிடாதீங்கடா. வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்புறேன், இந்த மாதிரி கிரிஞ்சு சீன் எதுவுமே ஜனநாயகத்துல இருக்காதுன்னு நம்புறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாணிச்சன் பத்தியில எல்லாம் இவ்வளவு சிறப்பு தொப்பி மட்டும் சிறப்பு தொப்பி. இதுதான் உண்மையான மனக்குமுறையிலே. பரவாயில்லடா, இப்பவே உண்மை தெரிஞ்சுது. தியேட்டர்ல போயிட்டு அதிர்ச்சி ஆகி அந்த அதிர்ச்சியோட வரதை விட இந்த ஒரு 4-5 நாள்ல நமக்கு கேப்ல வந்துட்டு மனசு ஆயிடும். அதானே பாத்துக்கலாம். என்ன பண்றது, மனசை தேத்திக்கிட்டு இதுதான் அப்படி சொல்லி தியேட்டர்ல போவோம். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. அங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கட்டும், ஆனா நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அந்த ரோபோட்னா வருதுல, ஓகே ரோபோட்னா வருது, ஆஹா பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு ஜிகுனா தான், மத்தபடி ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிடாதீங்கடா. இதோ பாருங்க, நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. கரப்பா பூச்சி கிடக்கு, அதை பாத்துக்கிட்டு அப்படி சாப்பிடுற. அட ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க போல கொல்ல பாக்குறாங்க. கரப்பா பூச்சி சோத்துல கட்டி கூப்பாடு போட்டு கல்யாணத்துல பாட்டு. பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? என்ன கிடந்துச்சு? வாரிசு படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குண்டா. இப்ப கேசரியா இருந்தா என்ன கொடுத்தா திங்க மாட்டேன்? ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இப்போ அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். பேசாத மாப்ள. கண்ணை மூடிக்கிட்டு போடா. நீ கண்ணை மூடிக்கிட்டு போடா. நான் குடிச்சிருக்கேன் சார். போடா. புஷி ஆனந்தா இது? இது புஷி ஆனந்த் இல்ல, இது வந்துட்டு இந்த தெரி படத்துல வந்துட்டு சமந்தாவோட அப்பா வருவார்ல, அவர்தான். ஆனா புஷி ஆனந்த் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. இந்த ஆட்டோ டிரைவர் பாப்பாக்கு சாக்லேட் கொடுத்து உடம்புல கையை வச்சு அபியூஸ் பண்ண பார்த்தான் சார். புடிச்சிட்டு வந்துட்டோம். பாரதேசி, இவனை உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. இதை ஃபுல்லா போட்டா காப்பிட்டு வந்துரும். உண்மையாவே பகவந்த் கேசரி படத்துல இந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்கும். குட் டச் பேட் டச் பத்தி பேசியிருப்பாங்க. பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். சோ அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் நான் சொல்லுவேன். டெய்லி இப்படிதான் சாக்லேட் கொடுக்குறாங்களா பாப்பா? இந்த சீன்ஸ்ல இருக்க டயலாக்ஸ் ஹச் வினோத் எப்படி எழுதிருப்பாருங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்கு. சோ அதை வந்துட்டு விஜய் எப்படி பேசியிருப்பாரு, அது வந்துட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் வாட்சிங் ஜனநாயகன் ட்ரைலர், புஜி பாபா ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. ஆக்சுவலா பகவந்த் கேசரி படம் ஒரு நல்ல படம் தான். அந்த கிரிஞ்சு சீன்ஸை தவிர நல்ல நல்ல சீன்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம மதன் கௌரி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்டோரி கேட்காம கண்டிப்பா நடிச்சிருக்க மாட்டாரு. ஸ்டோரி நல்லா இல்லைன்னா அவர் நடிச்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன, உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? நோ என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா. இது கதையாக்குது. இது பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ எல்லாம் மாறி இருக்குது. இங்க அஜாவா இருக்குது படம். தூக்கி சொருகணும் உங்க எவன் வந்தாலும் தூக்கி
ஃபீலிங் அடிக்கிறேன். கண்டிப்பா இது நடக்கும்டா, இது கண்டிப்பா நடக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இப்படிதான் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல வந்துட்டு ஃபேன்ஸா இருப்பாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் அதை செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது செலிப்ரேட் பண்றதுக்கு ஒர்த்தான படமாவும் இருக்கும். அதிசயம்னு சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் வரும், அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே வெறித்தனமா இருக்கும். அந்த ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கான எல்லா மொமெண்ட்ஸுமே இதுல இருக்கும். அப்புறம் டிவிக்கோட தொண்டர்களும் செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலியா பார்க்கிறதுக்கும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு இது செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தான படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு. இப்போ நமக்கு வந்துட்டு இது கேசரி தானடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது ஒரு அலட்சியமா பார்த்துட்டு இருப்போம். எப்படியா இருந்தாலும் இது சுமாரா தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல போவோம். ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுங்க, பரவாயில்லடா கேசரி கூட நல்லா கிண்டிருக்காங்கடா அப்படி நமக்கு தோணிடும். அருமை அருமை அருமையா இருக்கு. அதனால இது பகவந்த் கேசரி நமக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு குறைஞ்சதுமே நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆமா உண்மைதான், கான்ஃபிடென்ட்டா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.